Hello guys, welcome to our channel Abstracting the Field. So நம்ம followed by five-time defending champions Mumbai Indians. அவங்களுடைய பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ One சொல்லுங்க ரஜத். family. ஐ திங்க் இட்ஸ் யுவர் ஃபேவரட் டீம். ஆமா என் ஃபேவரட் டீமா கிடையாது, கண்டிப்பாவே கிடையாது. ஆனா இந்த டீமை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேங்க, அது ஒன்னா சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஈவன் மீ சஞ்சு சாம்சன் அண்ட் யூ, நம்ம மூணு பேரும் பேசும்போதே யோசிப்போம் எப்படிதான் இவனுங்க வந்து டீமை செட் பண்றானுங்க, எவனையோ ஒருத்தவங்க கூட்டு வருவானுங்க, ரமன்தீப் சிங்ன்ட்டு போட்டு சாத்துன்னு சாத்துறான், அன்சுல் கம்போஜ்னு கூட்டு வரானுங்க, வேற எல்லாம் போடுறான். நம்ம மூணு பேரும் பேசும்போது அதுதான். சோ சொல்லுங்க உங்களுடைய தாட்ஸ். வாட் ஆர் த பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவாட் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நீங்க ஸ்குவாட் படிச்சுட்டு எனக்கு 1 minute டைம் கொடுங்க, நான் ஒரு சில क्वेश्चंस வச்சிருக்கேன், அது கேக்குறேன். சோ அதிகம் சேர்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே. ரோஹித் சர்மா, டிவால் பிரிவிஸ், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹார்திக் தேசாய், திலக் வர்மா, டிம் டேவிட், விஷ்ணு வினோத், ஹர்திக் பாண்டியா, அர்ஜுன் டெண்டுல்கர், முகமது நபி, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷம்ஸ் முலானி, நேஹல் வதீரா, ஜெரால் குட்ஸி, அன்சுல் கம்போஜ், நமந்தீர், சிவாலிக் சர்மா, குவனா மபாகா, ஜஸ்பிரீத் பும்ரா, குமார் கார்த்திகேயா, பியூஷ் சாவ்லா, ஆகாஷ் மத்வால், லூக் வுட், தில்ஷன் மௌஷாங்கா, ஸ்ரேயாஸ் கோபால், நுவான் துஷாரா. இப்ப மும்பை வந்து ஒரு காலங்காலமா வந்து ஒரு கடப்பாறை அப்படின்னு சொல்லி பேர் போன டீமா இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். நீங்க ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்றேன் என்ன பண்றேன். சரி, ஓகே. என்னோட கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கணும்னா, இப்போ வந்து ஜஸ்பிரீத் பும்ராவும் டீம்ல இருக்காரு, ஹர்திக் பாண்டியாவும் டீம்ல இருக்காரு, ஸ்கையும் டீம்ல இருக்காரு, வித் தெம் ரோஹித் சர்மா இருக்காரு. சோ நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம், அவங்களுக்குள்ளேயே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிறைய கிரிசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க எல்லா பிளேயரையும் வந்து காம்பன்சேட் பண்ணுவோம். இப்ப ஜஸ்பிரீத் பும்ராவுமே வந்து வில்லிங்னஸ் இல்ல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து அவர் எப்படி சொல்றது, ஹர்திக் பாண்டியா ஜிடில இருந்தாரு. சோ அனதர் டீம் அங்க போயிட்டு கப்படிச்சு கொடுத்தாரு, இங்க ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. அங்க இருந்து எவ்வளவு வேணா கொடுக்குறோம், நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை கூட்டிட்டு வந்து இங்க வந்தாங்க. சோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆல்ரெடி இந்த டீம், சூரியகுமார் யாதவும் டீம்ல இருக்காரு. சோ எப்படி வந்து இந்த பிரைஸ் அந்த ஸ்லாபை வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவை ரீடைன் பண்ணுவாங்களா, ரோஹித் சர்மாவை ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுப்பாங்களா? இது உங்களுடைய தாட்ஸ். இதுதான் என் கொஸ்டின்ஸ், அவங்க ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஃபேமிலி போன தடவை வந்து ஒன் கிடையாது அப்படின்றத வந்து 2 to 3 வரைக்கும் இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டேன். ஃபேமிலி அட் தி பெவிலியன், ஃபேமிலி அட் தி பெவிலியன், ஃபேமிலி அட் தி அப்பர் பெவிலியன் அண்ட் ஃபேமிலி ஆஃப் ரோஹித் சர்மா. எல்லாருமே கேப்டனுக்கு ஒரு டீம் இருக்கு, அடுத்து கேப்டன் நான் தான் கேப்டன் ஆகலாம் இருந்தேன்ற ஒரு டீம் இருக்கு, முன்னாடி கேப்டன் பண்ணவருக்கு ஒரு டீம் இருக்கு. ஒரு டீம்ல 3 டீம் இருந்த ஸ்டோரி இருக்கு. இது என்னடானா எனக்கு பர்சனலி என்ன தோணுதுன்னா, இந்த தடவை ரோஹித் சர்மா விட்டுருவாங்க இவங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து 6 ரிட்டன்ஷன் கொடுக்குறாங்க, எத்தனை ஃபாரினர் வேணாலும் இருக்கலாம், எத்தனை இந்தியன் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லும் போது இவங்க ரோஹித் சர்மா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பிரைஸ் லேவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குமே ஒரு செக் வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு வேணா உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணான்னா இதுதான் உங்களுக்கு செக் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியன் டீம், கரண்ட் இந்தியன் டீமோட 4 இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ். ரோஹித் சர்மா இந்தியன் டீம் கரண்ட் இந்தியன் டீம் கேப்டன், ஓடிக்கும் டெஸ்ட்டுக்கும், இப்பதான் வேர்ல்ட் கப்பும் T20 அடிச்சாரு. ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இன்னைக்கு டேட்ல கிடையவே கிடையாது. அதாவது முன்ன பின்னணி எல்லாருக்கூடயும் கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு பவுலரா இப்ப நிக்கிறாரு. இதெல்லாம் இப்படி ஒரு பவுல், அதாவது பும்ரா பவுலிங் போட வந்தாலே எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க, நான் அவுட்டு இல்லைன்னா இந்த ஓவர் மெய்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ற ஒரு பவுலரா பும்ரா இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அவர் இருந்ததுனால தான் என்ன கேட்டா போன வேர்ல்ட் கப்பே வந்து நம்ம வின் பண்ணோம்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட அந்த ஃபாஸ்ட் பால் 4 ஓவரும் போடுறாரு, வந்து நம்பர் 6ல பேட்டிங்கும் ஆடுறாரு.
நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஆடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துச்சு. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு நான் இந்தியன் டீமுக்கும் இல்லை, அவர் ஆடுற எல்லா டீமுக்குமே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குற ஒரு பிளேயரா இருப்பாரு. சூரியகுமார் கரண்ட் இந்தியன் T20 கேப்டன். ரெண்டாவது செம்ம அக்ரெசிவான ஒரு ஓப்பனர். ஸோ இவங்க 4 பேருமே டீம் இந்தியால அவங்க அன்னைக்கு டேட்ல ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அவங்க பேர் ஸ்குவாட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உட்கார வைக்கவே முடியாது. இவங்க 4 பேருமே டீம்ல ஆடிதான் ஆகணும்ன்ற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ். இப்ப இங்க எல்லாரும் இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கிறது அங்க பிரச்சனையாவே மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பாயிண்ட், போன சீசன்ல வந்து அவங்க வெளியே இருந்து ஒரு கேப்டன் உள்ள ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது வெளியே ஒரு டீம் கேப்டன் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர் ஹார்திக் பாண்டியாவை, அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் சீசன்ல கப் அடிக்கிறாரு அந்த டீம்ல. ஆமா ஆமா, 2 சீசனுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி கப் அடிச்ச ஒரு கேப்டனை திருப்பி இங்க கொண்டு வராங்க. பட் இதுல எனக்கு என்ன திருப்பி அவர் கேப்டன்சியும் கொடுக்குறாங்க, அவரை சும்மா வச்சுக்கல. ரோஹித் சர்மா 5 டைம் சாம்பியன் கொண்டு போன ஒரு கேப்டன் கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கி இவருக்குள்ள கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, அவங்க ரோஹித் சர்மாவோட ஏஜை பாரா பார்த்துட்டாங்க, அவருக்கு 37 ஆயிடுச்சு, போதும் எங்களுக்கு ரோஹித் சர்மா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சோ இது ஒரு இண்டிகேஷனாவே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ரோஹித் சர்மா விடுறதுக்கு. பிகாஸ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 5 சீசன் கப் அடிச்சாரு, ஆடினாரு, கப் அடிச்சு விட்டாரு, முடிஞ்சிருச்சு, இனிமே நாங்க ஃபியூச்சரை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீங்க எல்லாருக்குமே இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் பாக்கி இருக்கு. பாண்டியாவுக்கு ஒரு 5 வருஷம் பாக்கி இருக்கு, ஸ்கைக்கு ஒரு 5 வருஷம் பாக்கி இருக்கு, பும்ராக்கு ஒரு 7 வருஷம் கிட்ட பாக்கி இருக்கு. சோ நீங்க அப்படி ஃபியூச்சர் பார்க்க போலாமே அப்படின்றத அவங்க பாத்துருக்காங்கன்னு தோணுது. நான் என் ரிட்டன்ஷன்ஸ்குள்ள வரேன் ஃபர்ஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது பிராக்டிகலி இது பாசிபிளா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் இருந்தாலும் நான் இதான் பண்ணுவேன், ரோஹித் சர்மாவை விட்டுருவேன். ஈவன் தோ இஸ் 5 டைம் சாம்பியன். பட் இந்த டீம் கம்போசிஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ரோஹித் சர்மா வச்சுட்டு அது கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்ல போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நானுமே சேர்ந்தான் ரோஹித் சர்மாவை ஆக்ஷன்ல விட்டு எடுக்க வைப்பேன். ஏன்னா அடுத்த சைக்கிள் வரைக்கும் அவர் ஆடுவாரா, என்னோட கொஸ்டின் அதுதான். ரெண்டாவது, அவர் ஆடினாலுமே அவர் வந்து ஒரு பிளேயரா ஆட வைக்கிறதுல எனக்கு வந்து ஆட்சேபனை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா கூட்டு வந்துட்டாங்க, நீ தான்ப்பா கேப்டன் பண்ண போற, நீ தான் கேப்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்க. அவர் வந்து அந்த இம்பாக்ட் உள்ளதான் ஆடணும், ஆடிட்டே இருந்தா அந்த இம்பாக்ட் உள்ளதான் ஆடணும். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா விட்டுட்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஓவரால் நீங்க விட்டுறதே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். விட்டுட்டு எடுக்க கூட வேணாம், நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போயிருங்க. ஒன்ஸ் விட்டாச்சு, அவர் போன சீசனே கேப்டன் இல்லாமலாம் ஆடிட்டாரு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவரை போய் நோண்டிட்டு இல்லாம அவர் விட்டுருங்க, வேற ஏதாவது டீம்ல போயிட்டு அவர் ஜாலியானா இருக்கட்டும். அவர் கேப்டன் கிடைக்குதோ இல்லையா, பிபிகேஸ்க்கு வந்து எல்லாருமே தேவைப்படுறாங்க, கேப்டன் மட்டும் கிடையாது. அத பத்தி ரோஹித் சர்மா தலைமையில் டைட்டில் அடித்த பஞ்சாப் கிங்ஸ். சோ நம்ம அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட ரிட்டன்ஷன்ஸ்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டா நான் என்ன பண்ணுவேன்னா 18 crore ஸ்லாட்டுக்கு வர்த்தான பிளேயர் அந்த டீம்ல இருக்கிறது அப்படின்னு என் கணக்குக்கு ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவரை விட அந்த 18 crores அந்த டீம்ல யாருக்கு வர்த்து அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை. ரோஹித் சர்மா ஈவன் தோ அது ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், அந்த 18 crores இப்ப துண்டா ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க யாருக்கிட்டையாவது போய் நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பும்ரா கிட்ட தான் போய் நிக்கணும். அவரோட அடிஷன் ஒரே பவுலரா என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஏன்னா போன சீசன் வந்து அவங்க ஓவரால் பவுலிங் யூனிட்டோட ஆவரேஜ் வந்து 9க்கு மேல இருந்துச்சு எக்கானமி. ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா அது வந்து 7க்கு கீழே இருக்கு. இது வந்து எப்படி பாசிபிள்ன்றதே எனக்கு தெரியல. அதாவது ஒரு டோட்டலா ஒரு டீமா வந்து அவங்க போடுற பவுலிங் வந்து 9-10ன்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு மேட்சுக்கு 200 ரன் ஈஸியா கொடுத்துறாங்க. மும்பை தாண்டா அடிச்சுக்கலாம்டா அப்படின்ற லெவலுக்கு கொடுக்குற ஒரு பவுலிங் யூனிட்டா இருக்காங்க. அதுல ஒரு பவுலரு 7க்கும் கீழே ஆவரேஜ் வச்சிருக்காருன்றது லிட்டரலி அது இம்பாசிபிள். அதை பாசிபிள் ஆக்குற ஒரே பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஸோ 18 crores வர்த்து அவருக்கு கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா. செகண்ட் ரிட்டன்ஷனா வந்து ஹார்திக் பாண்டியா அந்த டபுள் டைமென்ஷன் கொண்டு வராரு டீமுக்கு. அவரால் ஒரு பியூர் பேட்டராகவும் ஆட முடியும், ஒரு பியூர் பவுலராகவும் ஆட முடியும் ஒரே மேட்ச்ல. ஸோ ஹார்திக் பாண்டியாவுக்கு அந்த 14 crores கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் கரண்ட் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வந்து நான் 11 crores ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். 11 crores இந்த மூணு ரிட்டன்ஷனும் எனக்கு வந்து கரெக்டா நான் உங்களுக்கான பிரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு கேப்டன்சி கொடுத்தாதான் அந்த டைமென்ஷன். ஏன்னா இந்த 3 பேருமே கேப்டன்சி மெட்டீரியலாவும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதை டீம் யாரை டிசைட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்த கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு கேப்டன்சி இருந்தாதான் சூரியகுமார் யாதவுக்கு செகண்ட் டைமென்ஷனே ஓப்பன் ஆகுது. இல்லைன்னா அவர் வந்து யூனி டைமென்ஷனல் பிளேயரா தான் இருக்காரு.
ஸோ அவர் 11 crores அவருக்கு 11 crores வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை குறைச்சி சொல்ல 11 crores இஸ் வெரி குட் வேல்யூ ஃபார் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆக்ஷன்ல விட்டா கூட அதை விட அதிகமா தான் போவார். கன்ஃபார்ம் அதிகமா தான் போவார். சாலிடா. சோ இட்ஸ் a steal. It's a steal for Mumbai. ஸ்டீல்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் கிளவரா ஒரு 2-3 கோடியை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்கையை ரீட்டைன் பண்ணி 3 ரிட்டன்ஷன்ஸ் நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து எனக்கு அன்கேப்ட் ஆப்ஷன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது நேஹல் வதீரா, அன்சுல் கம்போஜ், நமன்தீர் இவங்க 3 பேரும் அந்த இதுக்குள்ள வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா திலக் வர்மா ஆக்ஷனுக்கு போனா திருப்பி கிடைப்பாரா உங்களுக்கு சீப்பர் பிரைஸ்ல அப்படின்றது கஷ்டம். நீங்க திலக் வர்மாக்கே ஒரு 6 கோடி 7 கோடி செலவு வைக்கணும். அதுக்கு நீங்க இப்பயே சேஃப்டிக்கு 4 கோடிக்கு நேஹல் வதீராவை நீங்க ரீட்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு நேஹல் வதீரா மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் கிடைச்சிட்டாரு, ஒரு ஃபிளெக்சிபிள் பேட்டர் கூட எந்த ஆர்டர்ல அமிச்சாலும் ஒரு ஆடக்கூடிய ஒரு நல்ல ஃபிளெக்சிபிள் பேட்டரும் செம அக்ரெசிவாவும் ஒரு ஆள் ஆட முடியும் அப்படின்றத கடந்த 2 சீசனாவும் காமிச்சாரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கிடைச்ச கேப்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ நேஹல் வதீராவை 4 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் போன சீசன் எக்கனாமி கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே விக்கெட்ஸ் கொடுத்த மேட்ச்லாம் நிறைய விக்கெட் எடுத்து அன்சுல் கம்போஜ் ஒரு 4 கோடிக்கு ரீட்டைன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, அன்சுல் கம்போஜ், ஹர்திக் பாண்டியா ஒரு 10-11 ஓவர் சாலிடா இப்ப வச்சாச்சு உங்களோட டோட்டல் அதாவது நீங்க ரிட்டர்ன் பண்ண 5 பேர்ல இருந்து. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாண்டியா, ஸ்கை, நேஹல் வதீரான்னு சொல்லிட்டு 3 பேட்டரும் கிடைச்சிட்டாங்க. ரீட்டைன் பண்ண 5 பிளேயர்லயே ஓரளவுக்கு நீங்க சூப்பரா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்பர் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஃபிக்ஸ்டு, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா ஃபிக்ஸ்டு, நம்பர் 6 நேஹல் வதீரா ஃபிக்ஸ்டு, உங்களுக்கு 2 பவுலர் கீழே ஃபிக்ஸ்டு. ஸோ டீம் ஓரளவுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. இப்ப நீங்க திலக் வர்மா ஆர் இஷான் கிஷன் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆர்டிஎம் போட்டு தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லிட்ரலி வேற லெவல்ல அவங்க டீம் செட் ஆயிரும். நம்பர் 3 ஸ்கை, நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 நேஹல் வதீரா. மிடில் ஆடுற இந்தியன் கோரை வச்சு நசுக்கியாச்சு. இப்போ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஓப்பனர்ல நீங்க 2 ஃபாரினர் வச்சுக்கலாம், இல்லைன்னா பவுலிங் யூனிட்ல நீங்க 2 ஃபாரினர் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. நான் இதை தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் பாக்குறேன். அவங்க இல்ல நான் ரோஹித் சர்மா ரீட்டைன் பண்ணிக்க போறேன், இல்லைன்னா திலக் வர்மா ரீட்டைன் பண்ண போறேன், இஷான் கிஷனை ரீட்டைன் பண்ண போறேன்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட பாயிண்டா இருக்கும். ஏன் அன்சுல் கம்போஸ் நான் ரீட்டைன் பண்ணணும்னு சொல்றேன்னா டொமஸ்டிக்ல ரொம்ப சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவரு ரீசென்ட்லி துலீப் டிராஃபில கூட பார்த்திருப்போம், செதற விட்டுட்டு இருக்காரு ஸ்டிக்க. ஸோ இப்ப ரஞ்சி டிராஃபி வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட அவர் இம்ப்ரூவ் தான் ஆவார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ப்ராடக்ட் வந்து குறைஞ்சி எங்கேயும் போய் பார்த்து கிடையாது, எல்லாம் மேல போய் மட்டும் இல்ல. அவர் இருந்தாருன்னா ஒன்னும் பும்ரா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நியூ பாலும் போடுற நியூ பால் விங் சூப்பரா இருக்காரு. நியூ பால் பவுலர் ஸ்விங் சூப்பரா வருது. நல்ல ஒரு எக்கனாமியும் ஓட்ட மேட்ச்ல 140 சூப்பரா வருது. ரொம்ப பவர் பிளேலயும் ரன்ஸ் லீக் பண்ண மாதிரி தெரியல. சோ அவர் இருந்தா பும்ராக்கும் பின்னாடி டெத் ஓவர்ல என்ன சொல்றேன்னா அந்த 35-36ல இருக்காரு. ரொம்ப எக்கனாமிக்கும் போல ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்ல. அந்த ஒரு கரெக்டா ஒரு 8 to 9 ஆவரேஜ்ல இருக்காரு. அது ஓகே தான் ஒரு T20 கேம்ல, அது பிரச்சனை கிடையாது. சோ இவர் இந்த 5 ரிட்டன்ஷன் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல உங்களுடைய ரிட்டன்ஷன் ஜஸ்பிரீத் பும்ரா நம்பர் 1, நம்பர் 2 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 நேஹல் வதீரா, நம்பர் 5 அன்சுல் கம்போஜ். உங்களுக்கு டோட்டலா பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணி சொல்றாருங்க. மொத்தம் 60 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க பர்ஸ்ல இருந்து டோட்டலா. இல்ல அன்கேப்டா 2 பிளேயர் பண்றீங்களா? நேஹல் வதீரா அண்ட் அன்சுல் கம்போஜ். 2 பேருமே 2 அன்கேப்ட் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரூல்ஸ்ல இருக்கு. சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 43 கோடி ஃபர்ஸ்ட் 3 பிளேயருக்கு செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 8 கோடியில 2 பிளேயர் கிடைச்சிட்டாங்க, நேஹல் வதீரா, அன்சுல் கம்போஜ்னு சொல்லிட்டு 2 பிளேயர் கிடைச்சிட்டாங்க. சோ உங்களுக்கு 43 ஒரு 8 எவ்வளோ 51 51 crores செலவு பண்ணி சூப்பரான ஒரு கோரை பில்ட் பண்ணிட்டேன். ஒரு 8 crores திலக் வர்மா கிடைச்சாலுமே 60 crores சூப்பரான டீமே பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. பிளேயிங் 11ல 5 பேர் செலக்ட் பண்ணி அவ்வளவுதான். 5 பேரும் பிளேயிங் 11. ஓகே. சோ அகைன் இன்னொரு क्वेश्चन இருக்கு, அது ஷார்ட்டா உங்களோட தாட்ஸ் சொல்லிடுங்க. நுவான் துஷாரா அவரை பத்தி சொல்லுங்க. நுவான் துஷார் அதான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நுவான் துஷாரா தான் வச்சிட்டு இருந்தேன் அந்த ஃபாரின் ஆப்ஷன் ஆர்டிஎம்ல தான். ஏன்னா நான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க எழுதி வச்சிருக்க 3 பிளேயர்ல பும்ரா, ஸ்கை, பாண்டியா மட்டும் தான் இருக்காங்க, நேஹல் வதீரா 4th. ஏன் நான் வந்து நுவான் துஷாரா ஃபர்ஸ்ட் நான் என்னோட கம்பேரிசனே யார் யாருக்குன்னா நுவான் துஷாரா வர்சஸ் அன்சுல் கம்போஜ் 2 பேருக்குள்ளதான் கம்பேரிசன் வந்துச்சு. ஸோ நுவான் துஷாரா பெரிய பிரைஸ் போக மாட்டாரு, ஆனா நீங்க 18 கோடி குத்து ரீட்டைன் பண்ண முடியாது அவரை.
ஆர்டிஎம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு இந்தியன் அதுக்கு ஈக்குவலா போடுற ஒரு இந்தியன் போலர் இருக்கும்போது ஏன் நுவாந்தோசாராக்கு போனோம்? ஒரு ஃபாரின் ஆப்ஷனை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல? ரெண்டாவது உங்களுக்கு அந்த 4 கோடி பிரைஸ் அவர் ரீடைன் பண்ண முடியாது. 4 or 6 அந்த பிரைஸுமே கிடையாது அவருக்கு. அந்த ஸ்லாட் இல்லன்னும் போது எதுக்கு அதே கேட்டகரியில இருக்க ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர் எனக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் அன்சுல் கம்போஸ் ரீடைன் பண்ணினேன் டைரக்டா போயிட்டு. அதுதான் நான் பண்ணனே தவிர எனக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் தெரியல 2 பேர்கிட்டயும். ஆனா கொஞ்சம் பேஸ் வந்து அன்சுல் கம்போஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி அன்கேப்டாவும் இருக்காரு. ஓகே ஓகே ரஜத் பட்டிதார், உங்களுடைய 5 ரிட்டென்ஷன் சொல்லிட்டீங்க. ஸோ எனி அடிஷ்னலா ஆட் பண்ணுமா சஞ்சு சாம்சன்? ரஜத் பட்டிதார் சொன்னதுல ஏதாச்சும் அடிஷ்னல் பாயிண்ட் ஆட் பண்ணா நீங்க சொல்லுங்க. ஸோ அதேதான், வேற அதே சேம் தான். பட் என்ன அதான் நானும் ரோஹித் சர்மா விட்டுடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க என்னடான்னா இஷான் கிஷன் நான் திலக் வர்மா யார் ஆர்டிஎம் பண்ண போறாங்க? சப்போஸ் அவர் சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஸ் அண்ட் நயர் வதிரா 2 பேர் ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா திலக் வர்மா மிடில் ஆர்டர் வந்து ஓப்பனிங் வரைக்கும் ஆல் ஃபிளெக்சிபிலிட்டி தருவாரு. இஷான் கிஷன் பியூர் ஓப்பனர். ஸோ நான் திலக் வர்மாக்கு போவேன். ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் தராரு, பிளஸ் ரொம்ப மெச்சூரிட்டி காட்டுவார். அவர் வந்து நீங்க சப்போஸ் அந்த 3 for 5 for 3 6 for 4 வந்துச்சுன்னா அவர் மாதிரி ஆடுறதுக்கு அங்க ஆள் இல்லை. போன தடவை ஹர்திக் பாண்டியாவே அந்த அளவுக்குலாம் ஆடல. பட் திலக் வர்மா நிறைய மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்பன்னு இல்ல, எப்பெல்லாம் எம்ஐ பிரச்சனை இருக்கோ அவர் ஃபர்ஸ்ட் டெபியூட் சீசன் வந்து சொல்லுங்க. இல்ல அந்த ஒரு சீசன் நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. மும்பைக்கு சரியாவே போவாது பேட்டிங். டெவால் பிரவிஸ் அண்ட் நெஹால் வதேரா இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த சீசன். திலக் வர்மா சாரி திலக் வர்மா அண்ட் டெவால் பிரவிஸ் 2 பேரும் தான் அந்த சீசன்ல அந்த பேட்டிங் வந்து காப்பாத்துவாங்களே மும்பை இந்தியன்ஸ். சொல்லுங்க அடுத்து பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான் திலக் வர்மா. ஸோ நான் திலக் வர்மா தான் போவேன். இஷான் கிஷன் வந்து உங்களுக்கு சப்போஸ் சூப்பர் தான், அவர் ஓப்பனிங் நல்லா அடிச்சு கொடுப்பாரு. பட் என்னடான்னா அவர் மறுபடியும் அதே 10 ball 30-35 ஷெல்லே தான் இருப்பாரு. அதாவது வெல்ல மாட்டாரு. அது நல்ல ஆப்ஷன் தான் அந்த இந்த டீமுக்கு, இப்ப இருக்கிற டீமுக்கு. பட் நான் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ண பார்ப்பேன். ஸோ நான் திலக் வர்மா போறேன். மற்றபடி எனக்கும் பெருசா இது இல்லை, அதே ரிட்டென்ஷன்ஸ் தான். ஓகே கைஸ், சேம் தான் சொல்லியிருக்காங்க. எனக்குமே சேம். நான் என்ன பட் நான் ஒரே ஒரு பிளேயர் தான். அவங்க என்ன ரஜத் பட்டிதார் சஞ்சு சாம்சன் வந்து நெஹால் வதேரா சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பேர் வந்து நமந்தீரை வந்து நான் ரீடைன் பண்ணுவேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். அவருமே வந்து எங்க வேணா நம்பர் 2 ஐ திங்க் நம்பர் 2 வந்தாரா, நம்பர் 3 வந்தாரா, நம்பர் 3 ஆடி இருக்காரு. நம்பர் 4 நம்பர் 5 எதர் ஃபினிஷிங்கும் வந்து பண்ணாரு. ஒரு மேட்ச்ல வந்து நம்பர் 7ல 50 கூட போட்டாரு. வந்து பினிஷிங்ல வந்து ஒரு கிராக்கிங் 50 எல்லாம் அடிச்சாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நமந்தீர் வந்து மத்த டீம் பார்த்து வச்சிருப்பாங்க. ஜிடி மாதிரி டீம், அந்த மாதிரி டீம் கல்கட்டா நைட் ரைடர்ஸும் பார்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நெஹால் வதேரா ஐ வில் ரிட்டைன் நமந்தீர். சேம் ஆஸ் போத் செட் ரஜத் பட்டிதார் அண்ட் சஞ்சு சாம்சன். அவங்க சொன்ன மாதிரி தான் என்னோட ரிட்டென்ஷனுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, ஃபாலோட் பை ஹர்திக் பாண்டியா, சூர்யா குமார் யாதவ் அண்ட் நமந்தீர், நெஹால் வதேரா. இந்த 5 பிளேயர்ஸ் தான் நான் ரீடைன் பண்ணுவேன். ஸோ சொல்ல ரஜத் பட்டிதார் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல நான் நமந்தீரியும் ஒரு ரிட்டென்ஷனோட இதுவாக தான் வச்சிருந்தேன். பட் ஏன் நெஹால் வதேரா வந்திருக்காருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் ஆடி இருக்காரு ஐபிஎல். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிளேயரும் கூட. ஸோ நெஹால் வதேராவும் அந்த என்ன சொல்றது கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து நிறைய டைம் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்துதான் நான் நெஹால் வதேராக்கும் போறது காரணம். உங்களுக்கே தெரியும் நெஹால் வதேராவோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி. அவர் சூப்பராகவே ஆடுவாரு. எல்லா இடத்துல டொமஸ்டிக்ல ஒரு நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதனால தான் அப்படி போனது. மற்றபடி வேற எந்த பாயிண்ட், ஏன்னா நம்ம தீரம் ஈக்குவலி டேலண்டட் தான். அது இல்லாம இல்ல, பட் வந்து நெஹால் வதேரா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நானுமே என்னோட லிஸ்ட்ல வந்து போத் நமந்தீர் அண்ட் நெஹால் வதேரா வச்சேன். நான் எங்க யோசிச்சேன் அப்படின்னா இப்போ எம்ஐ எப்படியுமே வந்து ஃபுல்லி இந்தியன் லோவர் ஆர்டர் வச்சு ஃபில் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும் யாருன்னா ஒரு அந்த பினிஷிங்க்கு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி போச்சு. அந்த ரூல்ல தான் வந்து நெஹால் வதேரா வந்து ஆடிட்டு இருந்தாரு. ஸோ நமந்தீர் வந்து பேஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சு எனக்கும் நெஹால் வதேரா பிடிக்காத கிடையாது. ஐ வில் கோ வித் நமந்தீர். நீங்க 2 பேரும் நெஹால் வதேரா, ஸோ நான் நமந்தீர். அப்படி அதனால நான் நமந்தீர் போய்க்கிறேன். அதுதான் சேம் ரிட்டென்ஷன். ஸோ இட்ஸ் தட்ஸ் இட். மும்பை இந்தியன்ஸ் உடைய பாசிபிள் ரிட்டென்ஷனும் நம்ம பேசிட்டோம். ரஜத் பட்டிதார், சஞ்சு சாம்சன் அண்ட் மீ, எங்க 3 பேரோட டாக்ஸும் நாங்க சொல்லிட்டோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு யார் யார் ரிட்டைன் பண்ணா நல்லா இருக்கும்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட்ஸ் கை அபவுட் த டுடேஸ் வீடியோ. We will wrap up with this and we will meet on the next video. Thank you. Bye.